கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. எல்லாம் வல்ல தில்லை கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் அடியேனுடைய சிரசிலே இருத்தி, குலதெய்வமாம் வேற்பெருமானையும் குலகுருநாதராம் செல்லத்துறை சுவாமிகளையும் ஈழமண்டலத்திலே எங்களுக்கெல்லாம் ஞான நெறியை காட்டிக்க உணர்த்தி எமக்குள்ளே வழிகாட்டக்கூடிய சித்த புருஷர்கள் அத்தனை பேருடைய பாதங்களையும் பணிந்து, ஓம் தொலைக்காட்சி வாயிலாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக பல ஆன்மீக தகவல்களை கேட்டு சிந்தித்து மகிழ்ந்து இன்புறக்கூடிய சிவனேய செல்வர்கள் அத்துணை பேரையும் பணிந்து, இந்த ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக பல அடியவர்கள் பெருமக்களுடைய திருவாய்களிலே இருந்து மலர்ந்து வருகின்ற பல நல்ல விடயங்களை கேட்டு உய்யும் பேறு பெற்றிருக்கக்கூடிய அடியவர்களோடு இன்றைக்கு சில வாரங்களாக நாங்கள் திருவையாற்றிலே எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய திருவையாறு பெருமானுடைய அந்த தல விசேடம், அந்த ஊரின் பெருமை, அந்த ஊரிலே திருவையாறுக்கண்டு இருக்கக்கூடிய அற்புதங்கள், மகிமைகள், அருளாளர்களுடைய பெருமைகள், சிறப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற வரிசையிலே நந்தியம்பெருமானுடைய அவதார தலம் என்று சொல்லக்கூடிய அவதரித்த அந்த ஊரின் சிறப்பினை, நந்தியம்பெருமானை பற்றி நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். நந்தியம்பெருமானை பற்றி பேசாமல் திருவையாறை பற்றி பேச முடியாது. காரணம், நந்தியம்பெருமான் அவதரித்த ஊர் மட்டுமல்ல, நந்தியம்பெருமானே சிவன், சிவனே நந்தியம்பெருமான் என்று போற்றி பணிகின்ற எங்களுடைய சைவ சமய மரபிலே தனிப்பெரும் காவலனாக, முதற்பெரும் காவலனாக கையிலே இருக்கக்கூடிய அந்த நந்தியம்பெருமானுடைய வரலாற்றை நாம் எல்லாம் அறிந்து மகிழ வேண்டியது, உய்ய வேண்டியது நம் கடன். ஆகையினாலே இந்த திருவையாறு திருத்தலத்தினுடைய மகிமைகளை, வரலாற்றை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நந்தியம்பெருமானுடைய வரலாற்றை சிந்திக்க வேண்டியதும் அவசியம். அதனாலே அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய பொழுதிலே சிந்திக்க இருப்பது, இந்த நந்தியம்பெருமான் 7 வயது நிரம்பிய பாலகராக இருக்கின்ற பொழுது தந்தையினிடத்திலே ஆசி பெற்று புவனை நதி என்று சொல்லப்படுகின்ற அந்த புண்ணிய நதியின் இடத்திலே போய் ஆழ அமுக்கி இருந்து அந்த நீருக்கடியிலே இருந்து 1 கோடி முறை ருத்ரநாமத்தை 7 முறை ஜபித்து 8வது முறை ஒவ்வொரு முறையும் ஜபிக்கின்ற பொழுது பெருமான் வந்து காட்சி கொடுப்பார். அந்த பாலகனுடைய தவத்திலே மகிழ்ந்து மெச்சி ஆனந்தத்தோடு ஓடி வந்து அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வேண்டும் என்று கேட்கிற பொழுது மீண்டும் மீண்டும் அந்த பாலகன் இந்த பிரபஞ்சத்திலே எதனையும் நாடவில்லை. காரணம், தெய்வ குழந்தை, அந்த ஈசனே மகவாக அவர்களுக்கு தோன்றிய காரணத்தினாலே அந்த இறைவனுக்கு என்ன பற்றுக்கள் இருக்க முடியும்? சுயம்பிரகாசமான பெருமானுக்கு பற்றுக்கள் ஏதாவது இருக்குமா? இல்லையே. அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய அவதாரமாக நந்தி பெருமான் இந்த பூவுலகத்திலே அவதரித்து தவம் செய்கிறார். இப்படி 8வது முறை தவம் செய்கிற பொழுது அந்த தவம் நிறைவேறதுக்கிடையிலேயே பெருமான் ஓடி வந்து மகிழ்ந்து தேவர்கள் அந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் நடுநடுங்கும்படியாக, அஞ்சும்படியாக அவருடைய தவ வலிமை எல்லா உலகங்களுக்கும் பிரகாசிக்கின்றது. அவ்வளவு தேயசு அந்த ஒளி பொருந்திய அந்த முகத்திலே இருந்து சூரியனிலே இருந்து வெளிப்படுகின்ற கதிர்களுடைய பிரகாசத்தை விடவும் ஒளி பொருந்திய அந்த திருவருட் சக்தி சகல அண்டங்களையும் ஆட்டி அசைத்தது. இதை கண்டு தேவர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள், ரிஷிகள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை பேரும்
அத்தனை புவனங்களில் வாழ்கின்ற ஜீவராசிகளும் எல்லாம் அச்சமுற்று போய் இருந்தனவாம். இப்படி இருக்கின்ற பொழுது ஒருவர் மட்டும் மிக்க ஆனந்தம் கொண்டார். யார் ஆனந்தம் கொண்டார் என்றால் எம்பெருமான் ஈசன் மிக்க மகிழ்ந்தாராம். ஓடி வந்து அவர் காட்சி கொடுக்கின்ற பொழுது அந்த 8வது முறை எப்படி காட்சி கொடுத்தார் என்றால், எந்த ஒரு தேவர்களுக்கும் எந்த ஒரு ரிஷிகளுக்கும் ஏன் உமையவளுக்கு கூட கொடுக்காத அளவு ஒரு காட்சியை இந்த நந்திக்கு கொடுக்கிறார். அதுக்கு என்ன பெயர் என்றால் சதுர்ப்புண நாகபூஷண வியாக்கிர ரூப வடிவம். சதுர்ப்புண நாகபூஷண வியாக்கிர ரூப வடிவம். வடிவாக நாங்கள் தெளிந்து அறிந்து கொள்ள வேண்டிய விடயம், எந்த தேவர்களுக்குமே தன்னை இடப்பாகமாக கொண்ட உமையவளுக்கு கூட கொடுக்காத ஒரு காட்சியை பெருமான் யாருக்கு கொடுக்கிறார் என்றால் நந்தி தேவருக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் என்ன? சும்மா சதுர்ப்புண நாகபூஷண வியாக்கிரபாத ரூபம் என்று சொல்லிவிட்டா அது என்னண்டே எங்களுக்கு விளங்காதே அம்மான்னு நீங்க கேட்கலாம். அதற்குரிய விளக்கத்தை மடியேன் சொல்லுகிறேன். அதாவது பிரம்மா விஷ்ணுக்கள் இருபுறம் இருக்க, திருவொற்றியூரிலே எங்களுக்கு தெரியும் பெருமான் ஒற்றை காலோடு பிரம்மா விஷ்ணுவாக இருபுறமும் இருக்கத்தக்கனதாக இருப்பார். அதே போல இங்கே எப்படி என்று சொன்னால் இந்த வடிவம் மிக வித்தியாசமாக விசித்திரமாக இருக்கிறது. எப்படி என்றால் பிரம்ம விஷ்ணுக்கள் இருபுறம் இருக்கும்படியாக பார்வதி விநாயகர் முருகன் உள்ளிட்ட சிவகணங்களும் முருகன் உள்ளிட்டவர்களும் குடும்ப சமேதராக காட்சி கொடுக்க, சிவகணங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க, வேதங்கள் 4ம் புடை சூழ அந்த ஆகாச வெளியிலே நந்திக்கு காட்சி கொடுக்கிறார். புவனை நதியிலே மூழ்கியிருந்த அந்த நந்தியை தன்னுடைய திருக்கரங்களினாலே மேலே தூக்கி எடுத்த ஈசன் திருவாய் மலர்ந்து என்ன கூறினார் என்றால், சிலாதரின் அற்புத புதல்வனே, உனது தவம் கண்டு யாம் மகிழ்ந்தோம், உனக்கு வேண்டும் வரம் கேள் என கூறுகிறார். பாருங்கள், 8வது முறையும் காட்சி கொடுத்து, அதுவும் யாருக்கும் கொடுக்க முடியாத அந்த காட்சியை கொடுத்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் சிலாத முனிவருடைய அற்புத புதல்வனே என்று மனமகிழ்ந்து ஈசன் தன் திருக்கரங்களால் தூக்கி வச்சு ஒரு பாலகனை தன் குழந்தையாக, தன்னுடைய குழந்தையாக, இந்த ஆன்மாக்கள் எல்லாமே இறைவனுக்கு அவருடைய குழந்தைகள் தான் நாங்கள். தற்செயலாக இந்த நாடக உலக பூமி என்கின்ற நாடக மேடையிலே எங்களுக்கு ஒரு அப்பா அம்மா உறவினர்கள் என்ற பந்தங்களை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறானே தவிர, இந்த ஆன்ம கோடிகளுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பார்வதி பரமேஸ்வரன். அப்ப தன் குழந்தையாகிய இந்த நந்தியை அந்த புவன நதியிலே இருந்து தூக்கி எடுத்து, சிலாதரனுடைய அற்புத மகனே, உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார். கேட்கிற பொழுது நந்தி எதையுமே கேட்கவில்லை. அதான் ஈசனுக்கு ஆச்சரியம். 8வது முறையும் வந்து கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், பெருமானே ஈசனே, உங்களுடைய நாமத்தை நான் ஜபிக்க வேண்டும், மீண்டும் 1 கோடி முறை ஜபிக்க வேண்டும் என்று சொல்றேன். இதை கேட்ட உடனே சிவனுக்கு ஆச்சரியம். எங்களுக்கு அந்த சில முனிவர்கள் ரிஷிகள் என்றால் ஒரே விஷயத்தை ஒரு திருப்பி திருப்பி காய்ச்சி கொண்டு வந்தா கோபம் வந்து சவிச்சு விடுவார்கள். ஆனால் கருணாமூர்த்தியாகிய கருணைக்கடலான பெருமான் அங்கே கோபம் கொள்ளவில்லை. நந்தியினுடைய அன்பையும் பக்தியின் தீவிரத்தையும் அவன் யார் என்பதையும் நன்கறிந்து அவனை இந்த பிரபஞ்சத்திலே கொண்ட அந்த ஈசனுக்கு அவர் யார், அவருடைய நோக்கம் என்ன என்பது நன்கறிவார். அதனால சிவன் ஆச்சரியமடைந்து என்ன சொல்லுகிறார், நந்தியே, நீ இதுவரை செய்த 8 கோடி யவத்துக்கும் தேவருலகத்திலே உள்ள அனைத்து உயர்ந்த பதவிகளையும் நான் உனக்கு அளித்தாக வேண்டும். நீ இதுவரைக்கும் 8 கோடி முறை இந்த ருத்ரநாமத்தை ஜபிச்சிருக்கிற. இதனால உண்டான பலனுக்கு நான் உனக்கு தேவருலகங்கள்ல இருக்கக்கூடிய
அத்தனை பதவிகளையும் நான் உனக்கு தந்தே ஆக வேண்டும். இனியும் நீ தவம் செய்தால் உனக்கு என்னத்தை அப்பா நான் கொடுப்பதென்று எனக்கே தெரியவில்லை என்று சிவனை தவத்தினால் மகிழ்வித்து என்ன வரம் தருவதென்று தெரியாமல் சிவனை சிந்திக்க வச்ச ஒரு மகா புதல்வன் என்றால் நந்தி பெருமான். உன்னுடைய தவத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஆகையினால் உனக்கு வேண்டியது என்னவோ அதை கேள். இனி வேண்டாம், இந்த ருத்ரராமன் ஜபிக்க நீ வேண்டாம். உன்னுடைய பக்திக்கு ஈடு இணை இந்த உலகத்தில, இந்த பிரபஞ்சத்தில, இந்த அகில லோகத்திலேயும் எதுவுமே இல்லை என்று பெருமானே சொல்லிட்டார். சொல்லிட்டு கேட்கிறார், உனக்கு என்ன வேணுமோ கேள் என்று. அப்பொழுதுதான் நந்தி தேவர் சொல்லுகிறார், எனக்கு தேவலோகம், பிரம்மலோகம், விஷ்ணுலோகம் என்று சொல்லப்படுகின்ற எந்த ஒரு லோகங்களும் வேண்டாம். இந்த உலகத்திலே இருக்கின்ற உயர் பதவிகளும் வேண்டாம். அந்த லோகத்தை ஆளு, இந்த லோகத்தை ஆளு, அந்த இந்திர பதவியாளு, அது இது எதுவுமே வேண்டாம். எனக்கு எந்த பதவிகளும் வேண்டாம், எந்த லோகங்களும் வேண்டாம், எந்த பொறுப்புகளும் வேண்டாம் என்று சொல்லி அவர் என்ன கேட்கிறார் என்றால், அதே நேரத்தில் இன்னும் ஒன்றை அவர் குறிப்பிடுகிறார் ஈசனிடத்திலே, மரணமில்லாத அமர வாழ்வு நிலையை தருகின்ற இறைநிலை கொண்ட வாழ்வும் வேண்டாம். யோசிச்சு பாருங்கள், நாங்கள் ரெண்டா இப்படி கேட்போமா? இறைவன் வந்து எங்களால எப்படி இப்படி ஒரு தவத்தை செய்ய முடியும்? நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தவத்தை செய்கிறார் பெருமான். வந்து ஒரு முறைக்கு 8 முறை காட்சி கொடுக்கிறார். என்ன வேணும் என்று கேட்கிறார். எல்லா முறையும் சொல்லுறார், உங்களுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தா போதும் என்று. இது கூறினதும் பத்தாம கடைசியா சொல்றார், இனி நீ இந்த நாமத்தை ஓதினது போதும், என்னட்ட தர்றதுக்கே நான் என்னத்தை தாரேன்னு எனக்கு தெரியல, உனக்கு என்ன வேணுமோ கேளண்டு. அந்த நேரம் பார்த்து இந்தால் சொல்லுது, எந்த லோகமும் வேண்டாம், எந்த பதவியும் வேண்டாம், எனக்கு அமர வாழ்வு தெய்வ நில கூட வேண்டாம். ஆனா அப்ப என்னதான் வேணும் என்று சொல்லி கேட்டா, நான் என்றும் உங்கள் அருகிலேயே இருக்கும் பாக்கியத்தை மட்டும் தாருங்கள். இதைத்தான் மகாபாரதத்திலே தூது சென்ற கிருஷ்ணனிடம் துரியோதனாதிகள் என்ன கேட்டார்கள் என்றால், கிருஷ்ணரிடம் இருந்த படைகளையும் சேனா பலங்களையும் கேட்டார்கள். படை பரிவாரங்களையும் சேனா பலங்களையும் எல்லாவற்றையும் துரியோதனாதிகள் கேட்டார்கள். மூடர்கள். அவர்களுக்கு யாரை வைத்திருந்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை சிந்திக்க அவர்களால் முடியவில்லை. அவர்களுடைய அஞ்ஞானம் அவர்களை தடுத்தது. ஆனால் தருமன் முதலாகிய பஞ்சபாண்டவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கிருஷ்ணா நீ எங்களோடு இருந்தால் போதும். அதே ஒரு விடயம்தான் இங்கே நடந்திருக்கின்றது. நாங்கள் சில இலக்கியங்கள் எங்களுடைய சைவ நெறியிலே இந்து மதத்திலே நிகழ்ந்த சம்பவங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சில விடயங்கள் எங்களுக்கு இலகுவாக புரியும். அப்ப இங்கே இந்த சிலாத முனிவருடைய மகனாக இருந்த நந்தியம்பெருமான் கேட்கிறார், அப்படி என்றால் நான் என்றும் உங்கள் அருகிலேயே இருக்கும் பாக்கியத்தை மட்டும் தாருங்கள். என்னை ஈன்றெடுத்த பெற்றோருக்கு சிவபதவியும் தாருங்கள் என்று கேட்டார். இவளான் தான் கேட்டார், நான் எப்பொழுதும் உங்களோடையே இருக்கணும், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். என்னை ஈன்ற பெற்றோர்கள், என்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு சிவபதவி கொடுங்கள். ஏனென்றால் நான் உங்களோடைய வந்திருந்துட்டா அவர்களோட யாருமே இல்லை. அதனாலே அவர்கள் வருத்தமுற்றிருக்கிறார்கள், நான் இறந்து விடுவேன் என்று எண்ணி வருத்தமுற்றிருக்கிறார்கள் என்பதை கருத்திலே கொண்டு அவர்களுக்கு சிவபிராப்தி வேண்டுகிறார். இப்படி கேட்டு மகிழ்ந்த ஈசன், நந்தியே இனி நீயும் என் மைந்தர்களில் ஒருவனாவாய். அப்ப பிள்ளையார், முருகன், வீரபத்திரர் இப்படியெல்லாம் ஈசனுடைய குழந்தைகள் என்று நாங்கள் பார்க்கிறோம், படிக்கிறோம். அப்ப பெருமானே திருவாய் மலர்ந்து சொல்லுகிறார், நந்தியே நீயும் என் மைந்தர்களில் ஒருவனாவாய். உன்னை எவர் நினைத்தாலும் அவர்களுக்கு மரண பயமே கிடைக்காது. எந்த ஒரு ஆன்மா ஜீவராசிகளும் நந்தியம் பெருமானை நினைத்து வழிபாடு செய்தால் அவர்களுக்கு மரண பயம் என்பது கிட்டாது. எனக்கு நிகரானவனாய் என்றும் நீ திகழ்வாய் என்று கூறினார். எனக்கு நிகரானவனாய், அதாவது ஈசனை வழிபட்டால் நந்தியை வழிபட்டதுக்கு சரி, நந்தியை வழிபட்டால் ஈசனை வழிபட்டதுக்கு சரி என்பது போல எனக்கு நிகராக என்றும் நீ திகழ்வாய் என்று கூறினார். அது மட்டுமல்ல, என்னுடைய கணங்களுக்கும் என்னை ஆராதிக்கும் ரிஷிமுங்கவர்களுக்கும்
அனைவருக்கும் இனி நீயே தலைவனாக திகழ்வாய். திரு கைலாயத்தில முதற்பெரும் காவலனாக நந்தி ஏன் வந்தார் என்பதை நாங்கள் இப்ப விளங்கிக் கொள்ளலாம். அவருடைய தவமலிமையினாலே மகிழ்ந்து தன் புத்திரனாக நினைந்து பெருமான் கொடுத்த வரம். யாருக்கும் கிடைக்காத பேரு நந்திக்கு கிடைச்சது. எல்லா பூதகணங்களாகட்டும் சிவகணங்களாகட்டும் என்னை ஆராதிக்கின்ற தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எவராகட்டும் எல்லோருக்குமே நீதான் இனி தலைவன். இப்படி ஒரு பெரும் பதவியை கொடுத்து வாழ்த்தி நவரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற ஒரு வெள்ளி கிரீடத்தை அவருடைய நந்தியினுடைய தலையிலே அணிவித்து வெண்ணிற பட்டாடை சாத்தி 1000 செந்தாமரை மலர்களிலான ஒரு மலர் மாலையை நந்திக்கு பெருமானே தன் திருக்கரங்களினால் அணிவித்து ஆனந்தத்தில பெருமானே மகிழ்ந்திருந்தாராம். இது மட்டுமல்ல, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கேட்ட வரத்தை அவருடைய தாய் தந்தையருக்கு சிவபிராப்தியும் அளித்து அன்று முதல் என்னுடைய வாகனமாக என்னுடனேயே இருப்பாய் என்று திருவாய் மலர்ந்தருளி அன்று முதல் இடப வாகனமாக பெருமானை தாங்குகின்ற பேறு பெற்று தனிப்பெரும் காவலனாக அதிகார நந்தி என்ற பெயரோடு கைலையின் கண் எழுந்தருளி அங்கே செல்லுகின்ற முனிபுங்கவர்களாகட்டும் தேவர்களாகட்டும் ரிஷிகளாகட்டும் அந்த அதிகார நந்தியினுடைய அனுமதியை பெற்றே உள்ளே சென்று வழிபாடு இயற்ற முடியும். அவருடைய அனுமதி இல்லாமல் அங்கே யாரும் போக முடியாது. எம்பெருமான் ஈசனை வழிபட்டு விட்டு நந்தியம்பெருமானை வழிபடவில்லை என்றால் தோஷம் உண்டாகும். ஆனால் ஈசனை வழிபடாமல் நந்தியம்பெருமானை வழிபட்டு விட்டு எங்களுடைய குறைகளை சொல்லி போட்டு வந்தால் எங்களுடைய குறைகள் அங்கே ஈசனிடத்திலே சென்று சேரும். இதுதான் அங்குள்ள அற்புதம். பிரதோஷ காலத்திலே இன்றைக்கு ஒரு நவீனமான ஒரு முறை தோன்றி இருக்கிறது. நம்முடைய பெரியவர்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோயில்களிலே இருக்கக்கூடிய நந்தியினுடைய காதிலே போய் உங்களுக்கு விருப்பமானதை சொல்லி போட்டு வாங்கோன்னு சொல்லி விடுறது. இந்த குழந்தைகள் எல்லாம் கால் கழுவுதோ இல்லையோ, சுத்தமாக இருக்குதோ இல்லையோ, கண்ட நின்றடம் எல்லாம் மிதிச்சு உலக்கி போட்டு கோயில்ல இருக்கிற நந்தியின் பலிபீடத்திலே ஓடிப்போய் ஏறி மிதிச்சு உலக்கி அந்த பெருமானுடைய சிலா விக்கிரகத்தை பிடிச்சு இழுத்து காதுக்குள்ள ஏதோ சொல்லி போட்டு வருது. சரியோ புளியோ தப்போ தவறோ இதை யாரும் கண்டுகொள்வதில்லை, திருத்துவதும் இல்லை. இந்த நாகரிகம் அண்மை காலமாக பல ஆலயங்களிலே உருவாகி இருக்கின்ற அந்த வினோத செயலை அடியேனும் கண்டு பல முறை வேதனையுற்றிருக்கிறேன். ஆனால் சொல்வாரும் இல்லை, கேட்பாரும் இல்லை. சொன்னாலும் கேட்பவர்கள் இல்லை. இவர்கள் யார் எங்களுக்கு கூறுவது என்று கேட்பவர்கள் தான் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது. எப்படி சண்டேஸ்வர நாயனார் இறையருளுக்கு பாத்திரமாகி எந்த நேரமும் சிவாத்தியானத்தில் இருக்கின்ற முன்னிலையிலே போய் அமைதியாக நாங்கள் வழிபட்டு விட்டு வந்து மூலவரை பார்த்து வணங்கி மும்முறை கைதட்டி வணங்க வேண்டுமோ, அதுபோலதான் நந்தியம்பெருமான் எந்த நேரமும் ஆழ்ந்த தியானத்திலே அங்கே வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் பாதுகாவல் அளிக்கக்கூடிய தனிப்பெரும் காவலாளியாக ஒவ்வொரு ஆலயத்திலேயும் இருக்கின்றார். இந்த தனித்தன்மை வாய்ந்த சிறப்பை எங்களுடைய சிறார்களுக்கு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி வளர்க்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. இதை நாங்கள் செய்ய தவறுகிறோம். குழந்தைகளை தவறானவர்களாக வழிகாட்டி அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கு நாங்களே காரணர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட திருவையாறிலே அவதரித்த நந்தியம்பெருமான் திருமலவளபாடியிலே அவர் வளர்ந்து வருகின்ற காலத்திலே இந்த தனிப்பெரும் காயிலையின் கண் ஆட்சி புரிகின்ற பதவியை பெற்ற பொழுது அவருக்கு அந்த திருமலபாடி என்ற திருத்தலத்திலே தெய்வீக பெண்ணான சித்திரவதியோடு திருமணம் நிகழ்த்தி வைத்து கோலாகலமாக அந்த நந்தி திருமணமும் நடைபெறுகிறது. எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பு இந்த திருவையாறு திருத்தலத்திற்கும் நந்தி பெருமான் அவதரித்த இந்த திரு ஊருக்கும் உள்ளது என்கின்ற அற்புதமான செய்தியோடு இன்றைய இந்த இனிய நாளினை நிறைவு செய்து அமைகின்றேன். உலகெல்லாம் உணர்ந்து போதுதற்கரியவன்
நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம்.